சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் செம்மீன் கூட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், வெள்ளரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சின்ன சின்ன வெள்ளரிக்காய். இதை தொலியெல்லாம் செத்திட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. பாருங்கள், நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை நாம் மண்சட்டியில் வச்சு போட்டு அதில் 2 பச்சை மிளகா வெட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மண்சட்டி எடுத்திருக்கேன். அதில் காயை கட் பண்ணி கழுகி அதில் வச்சுருக்கேன் மண்சட்டியில். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு 3 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 மிளகா போட்டிருக்கேன். இது கூடத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இதிலே வெங்காயம் போடணும்னு நினைக்கிறவங்க வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடலை. இந்த பாருங்கள், இதில் செம்மீன் இந்த பாக்கெட்டில் 10 ரூபா கருவாடு, அதை தான் இதில் போடுறேன். கம்மியான குவான்டிட்டின்னு நினைக்காதீங்க. பாருங்கள், அது எல்லாம் சுத்தமாக கழுகிட்டு இதில் போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வேக போட்டுக்கலாம். பாருங்கள், அது கூடத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம இப்போது அடுப்பில் வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் அதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், மண்சட்டியில் அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா வேகட்டும். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் போதும். 1/4 மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சின்ன வெங்காயம், பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டு பல் போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ காய் 3/4 பாகம் வெந்துருச்சு. இது கூட நம்ம இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக பரட்டி விட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா நாம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலையை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கருவாடு போட வேண்டாம், அந்த வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கருவாடு போட தேவையில்லை. இந்த மாதிரி சும்மா வெறுமனே கூட கருவாடு போடாமல் இந்த மசாலா சேர்த்து இந்த மாதிரி வைக்கிறது கூட சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கம்மி பண்ணால் போதும். இது மண்சட்டினால் நம்ம லாஸ்ட்டில் நல்லா கொதித்து வெந்து வரும்போது கட்டி ஆயிரும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி அந்த ஜாரை கழுகி தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெரியுது. நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மண்சட்டினால் நேராக அது பார்த்திங்கன்னா குழம்பு அந்த கூட்டு கட்டி ஆயிரும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். சட்டி சூடாகட்டும். பாருங்கள், நல்ல சூடாகிருச்சு. இப்போது நம்ம அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு அப்படி தாளித்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் வரமிளகா போடணுன்னா போடலாம், அவங்கவுங்க இஷ்டம். எப்படியோ கார்னிஷ்க்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை மட்டும் போட்டு
இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கிடலாம். சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தடு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குன்னு நேராக கட்டி ஆயிரும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.